ஹாய் விவோஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் சொந்தங்களுக்கு மாலை வணக்கம். எங்கள் வீட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் 1 kg ரைஸ்க்கு ஒரு 3/4 கிலோவுக்கு அதிகமாக நான் மட்டன் எடுத்திருக்கேன். நான் என்னென்ன போட போகிறேன்ட்டு சமைக்கும் போது நான் அதில் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 100லேருந்து 150 வரைக்கும் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது கூட வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி வறுக்கணும். இது வந்து நான் பச்சை அரிசி தான் இருந்தாலும் நான் இது வந்து வடித்து தம் கட்டுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் போடணும். இதே நேரம் வந்து நான் முன்னாடியே கறியை வந்து மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வேக வச்சிட்டேன். ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருக்கேன். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கோல்டன் கலர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் தக்காளி, அதே நேரம் இங்கே சாதத்துக்கான ஒலையும் வந்துடுச்சு. ஆனால் அரிசி இப்போ போடக்கூடாது. மசாலா நல்லா ஊறுற அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போடணும். ஏன்னா அரிசி சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3/4 பதம் அரிசி வெந்தால் போதும். மீதி 1/4 பதம் வந்து மசாலாவில் தான் வேகணும். இதில் ஸ்பைசஸ் வந்து நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போடலைங்க. ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நான் கறியில் போட்டதுனால வெறும் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச பவுடர். அது ஒரு நாள் நான் என்னென்ன போட்டேன்னு நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். எல்லாம் போட்டு தயிர், எலுமிச்சைச்சாறு இந்த மசாலாலேயே போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. நாங்கள் நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி நம்ம போட்டுடலாம். அதே நேரம் அங்கேயும் கறி போட்டுருவேன் நான். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேவையான அளவு செக் பண்ணி தான் போடுவேன். நீங்கள் வந்து சாதத்தில் கொஞ்சம், மசாலாவில் கொஞ்சோன்ட்டு பேலன்ஸ் பண்ணி போடுங்க. எலுமிச்சைச்சாறு இப்போ போட்டேன் இல்லையா, இதுதான் நான் மசாலாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல் பண்ணிட்டேன். கீ வந்து நான் லாஸ்ட்டில் போடுவேன். சாதம் வடித்து அதில் ஆட் பண்ணி விட்டுட்டு கீ போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். சாதம் போட்ட உடனே நீங்கள் தம்க்கு வச்சிடலாம். அதே நேரம் நீங்கள் கிண்டணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையாது. எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸாக இருக்கும். கீ போட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு தண்ணி விட்ட மாதிரி இருந்தது. அதனால் சரின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் கொஞ்சம் நல்லா உள் மசாலாவை வெளிப்பக்கமும், வெளியில் அந்த ஒயிட் ரைஸ் உள் பக்கமும் பெரட்டுறோம். எல்லாம் ஃபுல் சைடு இப்போ தான் மசாலா வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா பெரட்டி விடணும். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம தமுக்கு விட்டால் போதுங்க. ஏன்னா ரைஸ் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புலன்னு இருக்கிறது. ரைஸ் கரெக்டான பதத்தில் வெந்திருக்குங்க. நான் வந்து பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதிக்கும் இதே மெத்தடில் பண்ணலாம். வாங்க, நம்ம வீட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இது கூட நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு வந்து பாருங்கள். கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆனியன் ராய்த்தா, கேசரி. இதுதாங்க இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.